அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மாசி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 28/2/2025. பிரதமை திதி நாளை அதிகாலை 3:17 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. மேல் நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் மதியம் 1:38 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன் சந்திரனுடன் சனி பகவான், மீனத்தில் சுக்கிரன் புதனுடன் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. இன்று என்ன செய்யலாம்? அரசு அதிகாரிகளை சந்திக்க, விவாதங்களில் கலந்து கொள்ள, வீடுமனை விவகாரம் பேசி தீர்க்க, கெமிக்கல் மற்றும் நாட்டு மருந்து வியாபாரம் தொடங்க, கடன் பைசல் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது தனிமையில் வாழ்வதில்லை, மற்றவர்கள் மனதில் இனிமையாக வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆமாங்க, நீங்கள் நிறைய நல்லது செய்துருக்கீங்க. அதனால தாங்க அடுத்தவங்க மனசில் நீங்காத இடத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க. கஷ்டம்னு யாராவது வந்து கையேந்துனா இல்லைன்னு விரட்டி அனுப்பாமல் ஏதோ கொஞ்சமாவது கொடுக்கணுங்கிற ஈர மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சுக்கிரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட சேர்ந்து புதனும் வந்து உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால வரவேண்டிய தொகை அதெல்லாம் வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி நீங்கள் தர வேண்டிய இடத்துக்கும் தந்து முடிப்பீங்க. ஏதோ கௌரவத்தை நாம் காப்பாற்றின்னு இருக்கோம் அப்படிங்கிற சின்னதாக ஒரு சந்தோஷமும் இன்னைக்கு எட்டி பார்க்குங்க. குரு பகவான் உங்களுக்கு வலிமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. மேலே மேலே வியாபாரத்தை கொஞ்சம் விருத்தி பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிறது, ஏதாவது ஒரு புது பிரான்ச் ஏதாவது தொடங்கிறது, புது வேலையாட்களை வேலைக்கு நியமனம் செய்கிறது, அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. வியாபாரத்திலையும் லாபம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய விஷயத்துலையும் இப்போ நீங்கள் தீவிரமாக இருக்கீங்க. ஒரு சிலர் புதுசாக வீடு வேண்டக்கூடிய வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குதுங்க. முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட நீங்கள் தாங்க அதுக்கு சரியானவங்க, நீங்கள் தான் அதுக்கு பொருத்தமானவங்க அப்படின்னு உங்களை தேடி வரக்கூடிய சூழலும் இருக்குதுங்க. ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடி தைரியமான முடிவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் உண்டுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் செல்வாக்கும் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, சிலரின் கோபங்கள் கவனிக்கப்பட வேண்டியவை. அங்கே உண்மைகள் வெளிப்படும். சிலரின் மௌனங்களும் கவனிக்கப்பட வேண்டியவை. ஏனென்றால் அங்கே உண்மைகள் மறைக்கப்படும். சிலர்கிட்டலாம் நம்ம ஏதாவது கேட்டோம்னா பதிலே நேருக்கு நேராக சொல்ல மாட்டாங்க, நேராகவும் பதில் சொல்ல மாட்டாங்க, சுற்றி வளைச்சி சொல்லுவாங்க, இல்லைன்னா மௌனமாக இருப்பாங்க. இதெல்லாம் சில உண்மைகளை மறைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த மௌனமாக அப்படியே இருக்கிறவங்கள நீங்கள் அவ்வளோவா நம்புறதில்ல.
கோபப்பட்டாலும் உண்மையாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ உண்மை எங்கே இருக்குதோ அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்து உங்களை ஒரு பக்கம் பாடாப்படுத்தின்னு இருக்காரு. சின்னதாக ஒரு பயத்தை எப்போ பார்த்தாலும் கொடுத்துட்டு இருக்காரு. ஏதோ தலைக்கு மேலே கத்தி தொங்குற மாதிரி ஏதாவது ஒரு சிரமங்கள், ஏதோ சில வதந்திகள், உங்களை பற்றிய சில வதந்திகள், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட பிரபல யோகாதி புதனும் வந்து சேர்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு இன்றைக்கி இருக்குது. புது வேலை, புது முயற்சி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு பலிதமாகுங்க. சிலர் புதுசாக முதலீடு செய்து தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடைக்கு இடம் பார்க்கவும் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க. நல்ல இடம் அமையறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு சிலர் ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமா, அது சம்மந்தமாக சிலதெல்லாம் தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. குடும்ப வருமானத்தை எப்படியாவது அதிகப்படுத்தணும். நாளுக்கு நாள் பிள்ளைங்க வளர்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது செய்து தரணுங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் உருவாகுங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. நல்ல லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தனியாக தருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்தே நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அவமானங்களை நினைத்து அழாதீர்கள். உங்களுடைய அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே அவமானங்கள் தான். ஆமாங்க, சிலர் உங்களை அசிங்கப்படுத்தினதுனால தான் நீங்கள் வைராக்கியத்தோடு இருந்து இந்தளவுக்கு வளர்ந்து வந்திருக்கீங்க. மனசில் ஒரு உறுதியோடு இருக்கீங்க, ஒரு கொள்கையோடு இருக்கீங்க, ஒரு குறிக்கோளோடு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவமானங்கள் தான். அதனால தாங்க அவமானங்கள் வரும்பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் துவண்டு போனாலும் அடுத்ததாக அவமானப்படுத்தினவங்க முன்னால் நாம் எப்படி ஜெயிச்சு காட்டுறதுங்கிற மாதிரியான ஆழ்ந்த யோசனையில் இறங்கி அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அவங்க முன்னால் வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு வந்து சேர்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்த கவலைகள்லாம் விலக ஆரம்பிக்கும். மகளுக்கு கல்யாணம் தள்ளி போகுதேன்னு உள்ளுக்குள்ளார நீங்கள் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தீங்க, வேதனைப்பட்டிருந்தீங்க. அதெல்லாமே இன்றைக்கி வந்து விலக ஆரம்பிக்குங்க. நல்ல வரன் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வீடு கட்ட ஆரம்பித்தோம், ஆனால் பாதியிலே நிற்கிது, முழுசாக இன்னும் முடிக்க முடியலையே, லோனுக்கும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சி வருத்தப்பட்டீங்க. லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி இருக்கிற உத்தியோகத்திலேயே இருக்கலாமா, அல்லது இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை தேடலாமா, இப்போ மார்க்கெட்டு இருக்கிற நிலைமையில் இதெல்லாம் சரியாக வருமா, அந்த யோசனைகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கும். ஆனாலும் சுக்கிரன் புதன் ராகுன்னு முக்கூட்டு கிரகங்கள் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற உத்தியோகத்தில் கூட சின்னதாக ஒரு பாராட்டு, சின்னதாக வந்து ஏதாவது ஒரு முன்னேற்றம், அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வியாபார வகையில் இருந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. புது வேலையாட்களை வேலைக்கு உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால புது வண்டி வாங்கினா கூட அது கூட பழுதாகுதே அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் தொடர்ந்து நீங்கள் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம், அதெல்லாம் சுமூகமாக முடியும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ரொம்ப கோபப்படுவீங்க. முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, உங்களிடம் நடிப்பவர்களை நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் அவர்கள் நடிப்பதை நீங்கள் நம்புவதை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். ஆமாங்க, நம்மளை சுற்றி நிறைய நடிக்கிறவங்க தான் இருக்காங்க. உண்மையானவங்க யாருமே கிடையாது. பார்த்தா ஒரு பேச்சு, பார்க்கலன்னா மறு பேச்சு, முகத்துக்கு முன்னால் ஒரு பேச்சு, முதுகுக்கு பின்னால் ஒரு பேச்சு, இப்படி தாங்க எல்லாருமே இருந்துட்டுருக்காங்க. அதனால தான் நடிக்கிறவங்க நடிச்சுட்டு கிடக்கட்டும், அதையே நாம் நம்புவானே, நம்ம வேலையை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் உண்மையானவர்களிடம் நட்பு பாராட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு இன்றைக்கி கொஞ்சம் பெருமூச்சு விடுவீங்க. சந்திராஷ்டமம் போயின்னு இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:38 வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது. அது வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி வந்து விற்று தீருங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வரைக்கும் மதியம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மதியம் வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன இழப்புகள், கோபதாபங்கள் அதெல்லாம் விலகி குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகமாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:38 வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்கனால வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்திலேயும் எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் மதியம் 1:38 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானமும் சிக்கனமும் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மனிதனின் வாழ்க்கை மிகவும் கடினமானது தான். ஆனால் அழகானது என்று நினைத்து கொண்டு கற்பனையாக வாழும் தகுதி மனிதனுக்கு மட்டுமே உண்டு. ஆமாங்க, மற்ற உயிர்களிடத்திடமிருந்து நாம் விடுபடுவது காரணம் வித்தியாசமாக இருப்பதற்கான காரணம் கற்பனை ஒன்று தாங்க. நீங்கள் கூட பெரிய கற்பனைவாதிகள். ஆனால் கற்பனை செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த கற்பனையை, கனவுகளை நனவாக்குவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குது. இன்றைய தினம் மதியம் 1:38 மகம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி உங்கள் ராசிக்கு ஆதரவாக 8ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. திடீர் பயணங்களும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தவங்க இன்றைக்கி வழியே வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு புதனும் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சனி பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காரு. உங்களுடைய ராசிநாதன் சூரியனும் சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. முன் கோபத்தை கொஞ்சம் குறைக்க பாருங்கள். கோபத்தில் ஏதாவது நீங்கள் வந்து பேசிடக்கூடாது. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து சரியாயிடலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் அதெல்லாம் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் சின்ன சின்ன சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. பங்குதாரர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக நடந்துக்கணும். மற்றபடி வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. சந்திராஷ்டமம்
தொடங்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கவலையற்ற வாழ்வை இறைவன் யாருக்கும் கொடுத்ததில்லை. ஆனால் அந்த கவலைகளை கடந்து செல்லக்கூடிய இதயத்தை இறைவன் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறான். ஆமாங்க, அதனால தாங்க கவலைப்பட்டுக்கிட்டு கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு பெருமூச்சு விட்டுக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. ஆனது ஆயிடுச்சு, ஆக வேண்டியதை பார்ப்போன்னு அடுத்த கட்ட வேலையில் களப்பணியில் இறங்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. ரொம்ப நாளாக தள்ளிப்போன பல விஷயங்கள் இன்றைக்கி சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சண்டை சச்சரவு அதெல்லாமே இன்னைக்கு சரியாகுங்க. சமாதானமாக இன்னைக்கு சந்தோஷமாகவும் நீங்கள் இருப்பீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியும், லாபகரமாக இருக்கும். பங்குதாரர்களோடு இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்தியோகத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களை ஒரு சிலர் பாராட்டி பேசுவாங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு சில முக்கிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. ஒரு சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சுக்கிரனும் புதனும் சேர்ந்துருக்காங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சிருக்காரு. அதனால் சில பிரபலங்களால் உங்கள் வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள், திடீர் யோகங்கள் அதெல்லாம் வர வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பொருத்தமற்ற இடத்தில் நம்மை புகுத்திக் கொள்ள ஆசைப்படுவது பொருத்தமானதல்ல. ஆமாங்க, நமக்கு எந்த இடம் சரி வராதோ அவங்க எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் பரவாயில்ல, அங்கேருந்து நம்ம விலகி வந்துடுறது நல்லதுங்க. அதே மாதிரி நமக்கு பொருத்தமான இடம் அது சாதாரணமாக இருந்தாலும் கூட ஒரு புரிதல் இருந்ததுன்னா அதை நாம் தொடர்வது ரொம்ப நல்லதுங்க. அதனால தாங்க தராதரம் பார்க்குறவங்கள்ட்ட நீங்கள் எப்பயுமே யோசிப்பீங்க. தன்மையாக நடந்துக்கிறவங்கள்ட்ட எப்பயுமே நீங்கள் ஆதரவாக பேசுவீங்க. எங்கும் எப்பொழுதும் எளிமைக்கு மட்டும் முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன செலவுகளே அதிகமாகிக்கிட்டே போகுதே. வீடு இருந்தாலும் அதை பராமரிக்க செலவு தேவைப்படுது. வாகனம் இருந்தாலும் அதை பராமரிக்கிறதுக்கு காசு தேவைப்படுது. வீடு பெருசாக பிரம்மாண்டமாக கட்டியாச்சு, ஆனால் மற்ற செலவுகளை யார் பார்க்குறது? காரை வாங்கி நிறுத்தியாச்சு, ஆனால் அது மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு செலவு இருக்கு இல்லைங்களா, அதை யார் பார்க்குறது? இப்படியெல்லாம் இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. காரணம், ராசிநாதன் சுக்கிரன் 6வது வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டு பாடாப்படுத்துகிறாரு. 5ஆம் இடத்துல இருந்த புதனும் 6வது வீட்டுக்கு போயிட்டார். ரொம்ப நெருக்கமானவங்க ஒரு சிலர் கூட இப்போல்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. பார்த்த உடனே பரவாயில்ல, ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமலாக போயிடும் அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டே தான் இருக்கிறீங்க. 5ஆம் இடத்துல சூரியனும் சனி பகவானும் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுடைய நட்பு வட்டம் என்னங்கிறத கண்காணிக்கிறது நல்லதுங்க. நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க.
உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏதோ உங்களுக்கு சமயோஜித புத்தி இருக்கிறதுனாலையும் கடினமாக நீங்கள் உழைக்கிறதுனாலையும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைய தினத்தில் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சலும் முன்கோபமும் இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்று சரி என்பது நாளை பிழை என தோன்றும். இன்று கெடுதல் என்று நினைப்பது நாளை நலமென தோன்றும். அதே போல இன்று வெறுப்பது நாளை விருப்பத்திற்கு உரியதாக மாறும். எல்லாம் மாறக்கூடியது, காலமும் மாறக்கூடியது, நாமும் மாற வேண்டியது உள்ளது. மாற்றம் ஒன்றுதான் என்றும் மாறாதது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் கால சூழ்நிலைக்கேற்ப மாறி மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 4வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதே வீட்டில் சனி பகவானும் சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால 4 பக்கத்துலேயும் செலவு தான் அதிகமாயிட்டே போகுது. வேலை சுமையும் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே பக்கத்தில் போய் எங்கேயாவது ஓய்வெடுக்க போகலான்னாலும் அங்கே போனாலும் ஏதாவது ஒரு தொந்தரவு வருது. இப்படி சில நேரங்களில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் ராகுவோட புதனும் சேர்ந்து வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுக்கும் கூட அது மாதிரி வாய்ப்புகள் தேடி வருங்க. ரொம்ப வருஷமாக வெளிநாடு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ விசா கிடச்சி வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியானான்னு பார்த்தா உடனே அடுத்தது யாருக்காவது குடும்பத்தில் உடம்பு முடியாமல் போகுது. மருந்து மாத்திரன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் போதேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி முன்னாடி நெருங்கி பழகினவங்க இப்போ கொஞ்சம் விலகி போவாங்க, கண்டுக்காதீங்க. குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டுருக்காரு. அதனால் தெய்வ பலத்தால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல. உத்தியோகத்தில் சின்ன சின்ன தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:38 பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சவால்களில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சிலருக்கு வேஷம் போடும் புது உறவுகள் தேடி வருவதனால் பாசமான பழைய உறவுகளெல்லாம் மறந்து போய்விடுகின்றன. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. என்ன தான் வேஷம் போட்டு உங்கள் மேலே விழுந்து விழுந்து பேசினாலும் பழைய நண்பர்களை நீங்கள் மறக்க மாட்டீங்க. பழைய உறவுகளை அடிமனதுக்குள் ஓடவிட்டு அவ்வப்போது அசை போட்டு பார்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமான முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்குதுங்க. ஏன்னா தைரிய ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நண்பர்களாலும் இன்றைக்கி ஆதாயம் இருக்குது. உறவினர்கள் உங்களுக்கு நல்ல மரியாதையும் கொடுப்பாங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. 6வது வீட்டுக்குரிய கிரகம் சுக்கிரன் 4வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதாவது ஒன்று பழுதாயிண்டே இருக்குது வீட்டில். மிக்சி கிரைண்டரு, இல்லைன்னா கழிவுநீர் குழாய் அடைப்பு, குடிநீர் 2 நாளாக வரல, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். பழசெல்லாம் இப்போ நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஒன்று ஒன்றா நீங்கள் சரி செய்துக்கிட்டே இருக்கீங்க. எதுவும் அனாவசிய செலவு இல்லை, எல்லாமே அத்தியாவசியமான செலவு தாங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 6வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால என்ன சம்பாதிச்சாலும் எதுவும் எடுத்து வைக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளார ஆறுதலும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு.
பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகி இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகள் எல்லாருமே அடங்குவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகளில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, யாரோடும் பேசாமல் இந்த தனிமையை நான் தேர்ந்தெடுக்கவில்லை. எல்லோரிடமும் பேசி சலித்து போய் எனக்குள் நான் பேசத் தொடங்கியவுடன் இந்த தனிமை எனக்குள் வந்து விட்டது. ஆமாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. திடீர்னு நீங்கள் அப்படியே அமைதியாகிடுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். யாரெல்லாம் எப்படி ஏமாற்றினாங்க, யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்க, யாரெல்லாம் நம்ப வச்சு கழுத்தறுத்தாங்க, எல்லாரும் ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வரும்பொழுது அப்படியே அமைதியாகிடுவீங்க. ஆனாலும் அந்த அமைதியையும் தாண்டி வெளி உலகத்திற்கு புன்னகை பூத்த முகத்துடன் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சனி பகவான் சூரியனோடையும் சந்திரனோடையும் இணைஞ்சிருக்கிறதுனால முன்கோபம் இன்றைக்கி அதிகமாக வரும். யாருமே உங்களை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது ஒரு ஆறுதலான விஷயங்க. ரொம்ப பெருசாக எத்தனை பிரச்சனை வந்தாலும் கடைசி நேரத்தில் எப்படியோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்கள் வருவாங்க. வேற்றுமொழிக்காரங்களால் இன்றைக்கி அதிகமான ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்களையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. மேலதிகாரிகள்லாம் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் பொறுமையாக இருந்து செயல்படுறது நல்லதுங்க. பிள்ளைகளின் பிடிவாத போக்கெல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் மாறும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, என்னை யாரென்று மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தும் ஆயுதம்தான் மற்றவர்கள் எனக்கு தரும் அவமானமாகும். ஆமாங்க, நாம் யார், நம்முடைய பலம் எது, நம்முடைய பலவீனம் எதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு சிலர் அவமானப்படுத்துகிறாங்க இல்லைங்களா? அப்போ தான் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய பலம் என்ன, நாம் இப்போ பலவீனமாக இருக்கிறோம், அதனால தான் நம்மளை பலவீனப்படுத்துகிறாங்க. நாம் பலமடையும் பொழுது அவங்க பலவீனமாயிடுவாங்கங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு பலவீனப்படுத்தியவர்களை பலவீனப்படுத்த உங்களை பலப்படுத்தி கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. சதயம் நட்சத்திரத்தில் மதியம் 1:38 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் சதயம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரத்தில் மதியம் 1:38 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அளவாக சாப்பிட்றது நல்லது. இரவு சாப்பாடு சீக்கிரம் சாப்பிட்றது நல்லது. ரோடு கிராஸ் பண்ணும்போதும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறும். எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க.
குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளுடன் இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் சில உதவிகள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். பிரபலங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அவ்வப்போது கொஞ்சம் முன்கோபம், சின்னதாக ஒரு சோர்வு, களைப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லோரையும் அனுசரித்து இன்றைக்கி நீங்கள் போகிறது நல்லது. ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இன்றைக்கி நீங்கள் இழந்துடாதீங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அடர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அறிவாக பேசுபவர்களை விட பரிவாக பேசுபவர்களிடம் மட்டுமே மனம் பேச விரும்புகிறது. ஆமாங்க, பரிவாக பேச ஆரம்பித்தோம்னா எல்லாத்தையுமே நம்ம கவர்ந்து இழுக்கலாங்க. ஆனால் அறிவாக பேசும்போது ஒரு சாரரை மட்டுமே கவர முடியும். பரிவாக பணிவாக பேசும்பொழுது அனைத்து தரப்பினரையும் கவர்ந்து இழுக்க முடியும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அறிவுபூர்வமான சிந்தனையுடன் பரிவாக பேசக்கூடிய பண்பாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் செலவுகளும் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு, புதனும் ராகுவும் கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அறிவியல் அறிஞர்கள் போல் ஆழ்ந்த யோசனைக்குள்ளார நீங்கள் போவீங்க. ஆராய்ச்சியெல்லாம் செய்து பார்ப்பீங்க. அதே மாதிரி சித்தர்களைப் போல் சில நேரங்களில் கண்ணை மூடி தியானமும் செய்வீங்க. ஏன்னா ஜென்மச்சனியாக இல்லாமல் விரயச்சனி உங்களுக்கு நடந்துட்டுருக்குது. அந்த விரயச்சனி உங்களை நாலாவிதமும் சில யோசனைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி 12வது வீட்டில் சூரியனும் உட்கார்ந்துருக்கிறதுனால தூக்கம் கொஞ்சம் குறையுங்க. ஏனோ தெரியல, சின்னதாக ஒரு பயம் மனசில் தட்டுது அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அது பயம்னு சொல்ல முடியாது, எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதாங்க நியாயங்க. ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஏற்கனவே வாங்கி போட்ட இடம் அல்லது வீடு அதை கொடுத்துட்டு புதுசாக ஏதாவது வாங்கலாமா கட்டலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. நீங்கள் வீடு இப்போ கட்டுறதை விட கட்டின வீடாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கிறது இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, சின்னதாக உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக விரும்பி வருவாங்க. அதே நேரத்தில் வேற்றுமொழிக்காரர்களாலும் இன்றைக்கி ஆதாயம் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும். கூட வேலை பார்க்குறவங்களோட இருந்து வந்த சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்திலேருந்து உங்களுக்கு சரியாகுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில், அதாவது எல்லா வகையிலுமே உங்கள் நன்மையை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகரிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 1:38 பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிலர்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருப்பாங்க. சிலர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுமாராக இருப்பாங்க. சிலருக்கு கண் ரொம்ப அழகாக இருக்கும். சிலருக்கு காது ரொம்ப அழகாக இருக்கும். சிலருக்கு நெத்தி ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் எதனாலங்க? நாம் உதிக்கும்போது விதிக்கப்பட்ட அந்த கிரகங்களுடைய அந்த ரேகைகள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய பதிவு தான் நம்முடைய உருவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாம் இந்த பூமியில் உதித்து அந்த சுவாசக்காற்று, முதல் சுவாசக்காற்றை நாம் இழுக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் நம்முடைய லக்னம். அந்த நேரத்தில் எந்த லக்னம் விழுதோ அந்த லக்னம் தான் நம்முடைய ஜென்ம லக்னமாகும். அப்போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் லக்னாதிபதி நமக்கு நல்லா இருக்கணும். லக்னத்தில் பாபகிரகங்கள் இருக்கக்கூடாது.
லக்னத்தில் பாவகிரகங்கள் உட்காரக்கூடாது. அதெல்லாம் இருந்தாலே வாழ்க்கை பரமபதம் மாதிரி கொஞ்சம் விழுந்து புரண்டு எழுந்து அப்புறம் மறுபடியும் விழுந்து அந்த மாதிரி மாறி மாறி இருந்து கொண்டே இருக்குங்க. பொதுவாக நாம் ஒருத்தவங்களை அப்படி பார்த்த உடனேயே அவங்க முகம் நமக்கு தெரியுது. முகமெல்லாம் நமக்கு பளிச்சுன்னு இருக்கணும்னா லக்னத்தில் சுபகிரகத்துடைய பார்வை இருக்கணும், அல்லது சுபகிரகத்தை லக்னத்தில் உட்கார்ந்துருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது தான் முகம் பளிச்சுன்னு இருக்குங்க. சிலருக்கெல்லாம் முடி ரொம்ப அழகாக இருக்குங்க. நிறைய பேருக்கு முடி ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு முடியே இல்லாமலும் இருக்கிறாங்க. அது மாதிரிங்க பொதுவாக கிரகங்களில் இப்போ 9 கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் அழகான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதல் வரிசையில் வர்றது சுக்கிரன் தான், வீனஸ் தான். ஏன்னா சுக்கிராச்சாரி தான் முதன்மையான அழகான கிரகம். யவ்வனத்திற்கும் அழகியக்கும் சௌமியத்திற்கும் உரிய கிரகமாக வரக்கூடியது சுக்கிரன் தாங்க. ரெண்டாவதாக வரக்கூடிய கிரகம் சந்திரன். ஏன்னா சந்திரக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சந்திரன் 2வது கிரகமாக வராருங்க. மூன்றாவதாக வரக்கூடிய கிரகம் புதன். ஏன்னா புதனுடைய அழகை தனி அழகுங்க. 4வதாக வரக்கூடிய கிரகம்தான் குருவாக இருக்கிறார். அப்போது அந்த வெளித்தோற்றம், முகத்தோற்றம் இதெல்லாம் தர்றதுக்கு இந்த 4 கிரகங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறாங்க. அப்போது இந்த 4 கிரகங்கள் லக்னத்தில் இருந்தாலோ லக்னாதிபதியோடு சேர்ந்திருந்தாலோ ஏதாவது ஒரு கிரகம், இந்த 4 கிரகத்தில் ஒரு கிரகம் சேர்ந்திருந்தாலோ அவங்க எல்லாமே அழகாகவும் இருக்கிறாங்க, அறிவாகவும் இருக்கிறாங்கங்க. பொதுவாக தலைமுடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒருத்தவங்க ஜாதகத்தில் லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு தலைமுடி அதிகமாகவே இருக்கும். எல்லா வகையிலுமே தலைமுடி நல்லாயிருக்கும். அந்த தலைமுடியை வாசனை திரவியங்கள் பூசி அதை பராமரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. டெய்லியெல்லாம் தலை குளிக்கிறது இல்லைங்க, 2 நாளைக்கு ஒரு இது தான் குளிக்கிறேன். கடைசியாக மினரல் வாட்டர் இருக்கும், கொஞ்சம் ஒரு மக்கு எடுத்து அதை கொட்டிக்கிறேன், இப்படி சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. இதெல்லாம் இவங்கெல்லாம் தான் லக்னத்தில் சுக்கிரன் இருந்தாலோ லக்னாதிபதி சுக்கிரனோட இருந்தாலோ லக்னத்தை சுக்கிரன் பார்த்தாலோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி முடியை பராமரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி சந்திரன் லக்னத்தில் எந்த பாவகிரக பார்வையும் பெறாமல் அதுவும் வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் வைங்களேன், அவங்களுக்கும் அழகான முடி இருக்கும், நல்லா பார்க்கும்போது சுருள் சுருளாக இருக்கும். ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சுருள் முடிக்கு உரிய கிரகம் அப்படின்னு சந்திரனை சில ஜோதிட நூல்கள் சொல்லுது. ஜாதக அலங்காரம், காலப்பிரகாசிகை இது மாதிரி சில நூல்கள்லாம் என்ன சொல்லுது, புதன் தான் சுருள் முடிக்கு உரிய கிரகம். ஏன்னா புதனுடைய தோற்றப்பொழிவே பார்த்திங்கன்னா சின்ன முகம், அழகிய சுருள் சுருளான அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிற முடிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போது ஒருத்தவங்களுடைய தோற்றத்தை நாம் பார்க்கும் பொழுதே அவங்க எந்த கிரக ஆதிக்கத்தில் வராங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு முடி அமைப்பு, தலை அமைப்பு, முக அமைப்பு, மூக்கு அமைப்பு, காது அமைப்பு இதெல்லாம் ஆச்சு இவங்களுக்கு இந்த கிரகம் வலிமையாக இருக்குது, இவங்க இந்த ராசிக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்மால் யூகிக்க முடியுங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம கூடவே இருக்கிறது, நமக்குள்ளார இருக்கிறது, நமக்கு வெளியிலேயும் இருக்குது. அதை நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே நம்மளை தேடி வரும். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் நாம் தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது கோள்களின் கோலாட்டத்தை நாம் தெரிந்து கொள்ளலாங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிர வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.